அரட்பெரும் ஜோதி குருவே சரணம், குருவே துணை. சித்திரைக்கனி குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனேயே முதலாக வரக்கூடிய ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பெயர்ச்சி நடக்கும். இப்போது சக்திமிக்க குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. குரோதி தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரங்களில் பயணம் செய்ய போகும் குரு பகவான் கோடி கோடி செல்வத்தையும் கொடுக்க இருக்கின்றார். குரு பெயர்ச்சி என்பது குருவின் பார்வை நம் மீது விழுகும். நாம் குருவை பார்த்தால் கோடி கோடி செல்வங்கள் நம் வாழ்வில் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சி ஆகிற தருணத்துல எல்லா விதமான விஷயங்களையுமே சில டைட்டு, ப்ரெஷரு, பண முடக்கம், ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா குருவை மனதார இந்த நாட்கள்ல வழிபாடுகளை செய்யுங்க. மே 1ஆம் தேதி வரைக்கும் தினமும் குரு பயிற்சியை முன்னிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், குருவை வழிபடுவதற்கு தனியாக மந்திரங்களே இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்பது சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள்னு சொல்லக்கூடிய, சித்தர்களின் குருமார்கள்னு சொல்லக்கூடிய 18 சித்தர்களின் முதல் சித்தர்னு சொல்லக்கூடிய காகபுஜண்டவர் பகலாமா தான். அவங்களோட மந்திரம் தான் ஓம் நர்பவி நர்பவி, ஓம் நர்பவி நர்பவி. குரு பெயர்ச்சி வரைக்கும் தினமும் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். நர் அப்படின்னா சிவன் அர்த்தம், பவி அப்படின்னா சக்தின்னு அர்த்தம், நர்பவி அப்படின்னா வளமும் நலமும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு அருளுங்கள் என்று அர்த்தம். ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திரத்தை இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு அனைவரும் சொல்லுங்கள். குரு பயிற்சியை முன்னிட்டு நமது அக்ஷயம் டிவைன் சென்டர் சார்பாக ஏப்ரல் 27ஆம் தேதி சங்கர சதுர்த்தி பிளஸ் குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு யாகத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே அந்த யாகத்தில் கலந்து கொண்டு வளமும் நலமும் பெறுங்கள். குரு பெயர்ச்சி அனைவருக்குமே கோடி நன்மைகளை தர வேண்டுமென பிரபஞ்ச பேராற்றல் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களின் தெய்வ திருவடிகளுக்கும் சரணாகி அடைகின்றோம். குருவே சரணம், குருவே துணை. குரு உங்களுக்கு கோடி நன்மை நிச்சயமாய் தருவார்.